சர்வசக்திக்கு என் வணக்கம். கார ஜோதிடம், திருஞான சும ஜோதிடம். இந்த ஏற்றின் பிரகாரம் தமிழ் எண் ஜோதிடத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த ஏட்டிலே இருப்பது தமிழ் எண் ஜோதிடம். எழுத்துக்கும் எண்ணுக்கும் உள்ள தொடர்புகள், அந்த தொடர்பை தான் இதன் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது நவக்கிரக அடிப்படையில் தமிழ் எழுத்துக்களுக்கு நவக்கிரக அடிப்படையில் உருவாக்கி இதை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில், அதாவது இளம் வயது 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 7, 7, 5, 2, 9 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ இளம் வயதுக்கு விதியின் 5 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. இளம் வயது என்பதெல்லாம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது. 5ஆம் இடத்தில் நல்ல சுப கிரகங்கள், சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர்கள் இளம் வயது தோற்றும் எப்போதுமே இருக்கும். ஆனால் இளம் வயதுடைய விதியின் 5. அடுத்ததாக வயதானவர். வயதானவருக்கு 6 எழுத்து. அதனுடைய விதி என்பது 8. அதற்குரிய எண்களிடம் 5, 2, 5, 9, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 35. அதனுடைய விதி என்பது 8. வயதானவருக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் வயதுகளை தளர வைக்கிறது. அது ஆயுள் சாணம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் சாணம். அந்த 8ஆம் இடத்திலிருந்து பாவக்கிரகங்கள் எதை இருந்துவிட்டால் அவர்களுக்கு இளமையிலே வயிறான தோற்றத்தையும் காட்டும். வயிறான தோர் என்ற சொல்லுக்கும் விதியின் 8 தான். அடுத்ததாக வயசு பெண். வயசு பெண்ணுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரியது தான் 5, 2, 3, 3 இதையெல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ வயசு பெண்ணுங்கிறது விதியின் 3, 4, 13 வயசுக்குள்ளே பெண்கள் வயசு வந்துடும். அது வயசு பொண்ணுன்னு சொல்லலாம். 25 வயசு, 24, 18 இதெல்லாம் வயசு பெண்ணு சொல்லலாம். ஆனால் வயசு பெண்ணுங்கிறது 13லிருந்து குறிப்பிடப்பட்டு வருகிறது. அதோடைய விதி என்பது 4. அடுத்ததாக குஞ்சிக்கோழி. குஞ்சிக்கோழினா பிள்ளைகள்லாம், சிறு குழந்தைக்கு பால் குடிக்கும் பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் குஞ்சிக்கோழி. கோழினா பால் கொடுக்குதா? இல்லை. கோழி கொத்தும்போது குஞ்சு பொறிக்கிட்டீங்க, அதுவும் பால் ஊட்டும் பறவை தான். அதனால் குஞ்சிக்கோழிக்கு 5 எழுத்து 5 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 3. 3ஆம் இடம் ஒரு பிஞ்சி போல, சிறு குழந்தை போல 3ஆம் இடம். அதுதான் குஞ்சு கோழிக்கு அதுக்குரிய எண்கள் 3, 1, 4, 6, 7 இதெல்லாம் கூட்ட 29. அதனுடைய விதி என்பது 3. அப்போது குஞ்சு கோழிக்கு விதியின் 3. 3ஆம் இடம் சிறு குழந்தைகள் என்று அர்த்தமாகிறது. குஞ்சு கோழி குஞ்சுகளுக்கு தான் அப்படின்னுலாம் இல்லை, குழந்தைகளுக்கு அது உண்டு. அப்போ இளம் பிஞ்சு குழந்தை. அப்போ பிஞ்சு என்று சொல்லக்கூடியது தான் 3ஆம் இடம். அடுத்ததாக கன்னிப்பொட்டை. கன்னிப்பொட்டைக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 6, 1, 6, 2, 2, 5 இதெல்லாம் கிரகத்தால் கழிச்சுட்டாக மீதி 5. கன்னிப்பொட்டைங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது கன்னிப்பொட்டை. அப்போ கன்னிப்பொட்டைங்கிறது நல்ல ஒரு வயசு பெண்களையும் குறிப்பிடப்படும், பருவமான பெண்களையும் குறிப்பிடப்படும். கன்னிப்பொட்டைங்கிறது நல்ல பருவமான கோழிகளையும் குறிப்பிடப்படும், பருவமான பிள்ளைகளையும் குறிப்பிடப்படும். அந்த கன்னிப்பொட்டைங்கிறது அதான் 5ஆம் இடம். முட்டைக்கோழி. அடுத்ததாக முட்டைக்கோழி சொல்கிறோம். முட்டை விட்ட கோழி பிறகு தான் முட்டைக்கோழி சொல்கிறோம். முட்டைக்கோழினா முட்டை விட்டுட்டு பேர் முட்டைக்கோழி. அந்த முட்டைக்கோழிக்கு விதியின் 9. அதற்குரிய எண்கிதம் 3, 2, 9, 6, 7 எல்லாம் கூட்டா 27. அது கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 9. முட்டைக்கோழியோட விதியின் 9. அடுத்ததாக சாயம். சாயத்துக்கு 3 எழுத்து. அந்த சாயத்தோட விதியின் 1. சாயத்துக்கு எண்கிதம் 1, 2, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ சாயத்தோட விதியின் 1. எந்த இதை போட்டாலும் நிறம் ஒன்றாக வர வேண்டும் என்பதுதான் இந்த சாயத்துடைய விதி. ஆனால் வானங்கள் வானத்தில் எத்தனை மேகங்கள் வரலாம். ஆனால் வானத்தை பார்த்தா ஒரே நிறமாக இருக்கு இல்லையா, நீல நிறமாக இருக்கு இல்லையா. ஆனால் சாயம் 1. சாயத்துடைய விதியின் 1. அடுத்தது கலர். கலர் என்ன சாயம் ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ கலருக்கு 3 எழுத்து.
அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 1 4 9 இதெல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ கலர் வந்து 5ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக வந்து நாற்றுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 6 4 9 இதெல்லாம் கூட்டாக்க 19. அது கிரகத்தில் கழிச்சிட்டா மீதி 1. அப்போ வந்து நாற்றோட விதியின் 1 1ஆம் எழுத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக வந்து அறுவடைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 7. அதற்குரிய எண்கிறது வந்து 1 1 5 9 இதெல்லாம் கூட்டினாக்க 16. அவருடைய விதி என்பது 7. அப்போ அறுவடையெல்லாம் 7ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து கொள்ளிடத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துங்கிறது 3 4 8 5 7 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. கொள்ளிடம் மழை பெஞ்சாலும் கொள்ளிடத்துலாம் தண்ணி வரும். அப்புறம் வந்து சித்திரை வைகாசி நாள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சு லேசான மொத்த தண்ணி வரும். ஏதோ ஒரு இடத்துல தண்ணிகள் வந்து தேங்கி கிடக்கும். ஆனால் வந்து பருவ காலத்தில் வந்து கொள்ளிடத்தில் தண்ணி வரும். அதான் கொள்ளிடத்தோட விதியின் 9. 9ஆம் எழுத்து பலன் தான் நீர்களை மழைகளை ஏற்படுத்தக்கூடியது. காவேரி அடுத்ததாக காவேரிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதி என்கிறது 9. அதற்குரிய எண்களும் 8 6 4 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ காவேரியும் மழை பெஞ்சாலும் காவேரி நிறைஞ்சி ஓடும். மழை பெய்யலாம் ஒன்றும் இல்லை. மழை பெய்யலன்னா கர்நாடகத்தை தான் கேட்டுட்டு வந்துடும். ஆனால் காவேரியோட விதியின் 9. அடுத்ததாக வந்து பொய்கைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களும் 2 8 5 இதையெல்லாம் கூட்டினாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பொய்கைக்கு வந்து விதியின் 6. பொய்கை அது ஒரு 6 தான். அடுத்ததாக வந்து குற்றாலத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 5 6 4 7 இதெல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ குற்றாலத்து வந்து விதியின் 7. குற்றாலம் என்பது மலைகளில் ஊறக்கூடிய ஒரு நீர். அதான் குற்றாலத்து மழை பெய்யலன்னா பாறை கூட வெடிச்சு போகும். அதனால் வந்து குற்றாலத்துடைய விதி என்கிறது 7. அடுத்ததாக வந்து அருவிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 1 5 6 அதெல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்பது 3. அதனால் வந்து வார்த்தடிப்படி ஜாதக பலன் அமைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நான் என்னுடைய எண்கிற பிரகாரம் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஓட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கிற 6 2 7 இலக்கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. ஓட்டுக்கு வந்து விதியின் 6ஆம் இடம். நல்ல ஓட்டாக இருக்கலாம், கெட்ட ஓட்டாக இருக்கலாம். அதான் ஓட்டை நம்பிதான் மனிதன் வாழ்கிறான். அடுத்தது சீட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 2 2 7 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ சீட்டுக்கு வந்து விதியின் 2ஆம் இடம். சீட்டு தான் ஓட்டாக வரும். அப்போ வந்து சீட்டோட விதியின் 2. அடுத்ததாக வந்து முத்திரை. ஒரு காலத்தில் வந்து சீட்டில் வந்து முத்திரை குத்துவாங்க. அந்த முத்திரைலாம் இப்போ ஒழிஞ்சு போச்சு. அதனால் வந்து முத்திரைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 4. அதற்குரிய எண்ணிடம் 3 4 8 7 இதெல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ முத்திரைக்கு வந்து விதியின் 4ஆம் இடம். அடுத்தது வந்து பட்டன். இன்றைக்கி வந்து பட்டனில் வந்து பட்டன் தட்டினா ஓட்டு வருது. பட்டன் ஆயிடுச்சுனா தான் ஓட்டு. ஆனால் பட்டனுக்கு 4 எழுத்து. அதற்குரிய விதி 4. அதற்குரிய எண்ணிலும் 9 2 5 6 இதெல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அடுத்ததாக வந்து சீமை எண்ணெய்க்கு வந்து 6 எழுத்து. அதற்குரிய எண்ணில் 2 1 4 6 1 8 இதெல்லாம் கூட 22. அது கிரகத்தால் கழிச்சுட்டா மீதி 4. சீமை எண்ணெய் விதியின் 4. அடுத்தது அந்த மண்ணெண்ணெயும் சீமெண்ணெய் 2 1 தான். அப்போ மண்ணெண்ணெய்க்கு வந்து விதியின் 8. அதற்குரிய எண்ணில் 1 3 1 3 1 8 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதிங்கிறது 8. அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக ஒரே ஒரு இந்த மண்ணெண்ணெய்க்கு தான் எல்லாம் கேனு தூக்கிட்டு போவாங்க. கேனு பாட்டிலு பாலி இதெல்லாம் வந்து டவுனில் வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னையெல்லாம் மண்ணெண்ணெய்க்கு வந்து கேன் எடுத்து போனால் தான் மண்ணெண்ணெய் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அதுபோல் தான் இன்றைக்கி வந்து மதுக்கடையில் இன்றைக்கி கேன் எடுத்து போனாக்கா பாட்டில் வாங்கி அதை ஊற்றிட்டா 10 ரூபா வரும். அதுக்கு பாட்டில் கொடுத்து 10 ரூபா வாங்கிட்டு வரும்.
ஆனால் பாரம்பரியமாக நடக்கிறது இந்த மண்ணெண்ணெய் தான். அதுபோல் வந்து இன்றைக்கி வந்து மதுக்கடையில் வந்து மனிதனுக்கு 3 வேலைகள் வைத்து விட்டார்கள். எல்லாம் கேன் எடுத்து போய் ஒரு பாட்டில் வாங்கி வந்து கேனில் ஊற்றிக்கிட்டு வராங்க. அதனால் வந்து சாராயம் கூட, மது கூட, கோட்டரை கூட இன்றைக்கி வந்து ஒரு மண்ணெண்ணெய் கேனு போல் எடுத்து போட்டு கோட்டரை வாங்கி அந்த கேனில் ஊற்றிட்டு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறார்கள் மக்கள். அதனால் வந்து மண்ணெண்ணெய்க்கு தான் பாரம்பரியமாக கேனு, வாளி இப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி வந்து கோட்டருக்கும் வாளி எடுத்து போகக்கூடிய நேரமாக இருக்குது, வாளி எடுத்து போகக்கூடிய நேரமாகவும் இருக்குது, கேன் எடுத்துகிட்டு போகக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் வந்து அதிகமாக வாங்குறவன் ஒரு 10 லிட்ரு குடிக்கிற மாதிரி கேன் எடுத்து போகணும், கோட்டர் கிடைக்கும். ஒரு பாட்டில் வாங்குறோம், ஒரு அஸ்னா போட்டு எடுத்து போகணும். ஒரு பாட்டில் வாங்குறோம், ஒரு அஸ்னா போட்டு எடுத்து போகணும். 2 கோட்டர் வாங்குறோம், ஒரு அரை கிணறு தண்ணி கேன் எடுத்து போகணும். அதை வாங்கிட்டு அந்த தண்ணி கேனில் ஊற்றிட்டு வருது. அதான் இன்றைக்கி வந்து பாரம்பரியமாக இதுவும் வரப்போகிறது. அதனால் வந்து ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே, சீமனை என்பது பாரம்பரியம், அதுக்கு மண்ணெண்ணெய் கேனு, வாலியெல்லாம் எடுத்து போகிறது போல் இன்றைக்கி மதுக்கடைக்கு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லது தான். அதனால் அது மறக்கிறதுக்கு, குடியை வந்து மறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பலனை தான். அதனால் மன்னனுடைய விதிங்கிறது 8. ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் நான் வந்து என்னுடைய எண்களின் மூலமாக வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் வருகிறது. நன்றி. ஆரோக்கியம் திருஞான சமுத்திரம்.